நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குழந்தை சிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி 2 வருஷமாக வந்துட்டு ரஷ்யா கூட போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே அமெரிக்கா வந்துட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போனோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் நமக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த போர் அப்படின்றத நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனிம வள ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அளவில்லாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்க அமெரிக்கா வந்துட்டு உரிமை கேட்டிருக்காங்க. அதுக்கு உக்ரைனும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு தரேன், இதே மாதிரி போர் சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா உதவி பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் உறுதிப்படுத்திட்டு நீங்கள் கேட்ட அந்த கனிம வளம் அப்படின்றத எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. ஸோ அப்படி வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போன இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி வீசஸ் ட்ரம்ப் அப்படின்றது பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஆல்ரெடி நொந்து போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி மனசில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் நாட்டை கொண்டு போய் இந்த சுச்சுவேஷனை நிப்பாட்டி இருக்கிறதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்ல, இதனால கடுப்பான ஜெலன்ஸ்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ போர் இல்லை அப்படின்றதுனால இப்படிலாம் பேசாதீங்க, ஒரு நாள் நீங்களும் நாங்கள் எதிர்கொள்கிற மாதிரியே ரஷ்யாவினால நெருக்கடி அப்படின்றத எதிர்கொள்வீங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பதிலடி தர உலக அரசியல்காரமே பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் பேசினது தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி புடின ஒரு கை பார்த்தாரு, இப்போ ட்ரம்ப் ஒரு கை பார்த்துட்டாருப்பா ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல ஜெலன்ஸ்கிக்கான ஆதரவு அப்படின்றது எக்கச்சக்கமாக பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சொந்த நாடு அப்படின்னு சொல்லி வந்தோடனே அது ரஷ்யா அதிபராக இருந்தாலும் சரி அமெரிக்கா அதிபராக இருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய சுயமரியாதையும் என்னுடைய நாட்டு மக்களுடைய நலனும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜெலன்ஸ்கி பேசியிருக்கிறது பல தரப்புலையும் வரவேற்பை வாரி குவிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணுறதுக்காக தான் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கெல்லாம் போயிருக்காரு. அங்கே போனோடனே பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எப்பயும் போல நார்மலான ஒரு ட்ரெஸ் கோட்ல போயிருக்காரு. ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கானுடைய அதிபர் இருக்காரு இல்லையா, ட்ரம்ப் வந்துட்டு கோட்டு சூட்லாம் போட்டு பலமா உட்காந்துருக்காப்புல. அது மட்டும் இல்லாம அமெரிக்கானுடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல கோட்டு சூட்லாம் போட்டு பலமா உட்காந்துருக்காங்க. ஜெலன்ஸ்கி இப்படி சர்வ சாதாரணமாக போனோன்னே பார்த்தோம் அப்படின்னா என்ன ட்ரெஸ் எல்லாம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரியே ட்ரம்ப் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள இந்த மீட்டிங் போய்கிட்டு இருக்கும் போதுமே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் ப்ரெஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன இப்படி ஒரு ட்ரெஸ் கோடில் வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு கோட் கூட இல்லையா, இது வந்துட்டு அமெரிக்காவை அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேயே சுதாரிச்சுக்கிட்ட ஜெலன்ஸ்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இல்லைங்க என்கிட்ட வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு, என்னைக்கு என் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடியுதோ அன்னைக்கு தான் நான் நீங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போடுவேன், இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ an hour வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நகர்ந்திருக்கு. சரி ஓகே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அந்த போரை பத்தின பேச்சுக்கள் அப்படின்றது வருது. ஸோ ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைதிக்கான முன்னேற்றம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமைதிக்கான முன்னேற்றம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கொண்டு போகணும்னா அது ஒரு ராஜதந்திரம் தேவை, அந்த ராஜதந்திரத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுறாரு உங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி தடுக்கிறாரு. நீங்கள் சொல்கிறது வந்துட்டு எனக்கு புரியல, என்ன ராஜதந்திரம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் நாட்டில் வந்துட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்றத பண்ணாங்க, போர் தாக்குதல்ன்றதை பண்ணுறாங்க, நாங்கள் அப்போ வந்துட்டு தனிச்சு விடப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ட்ரம்ப் சூடாகிறாப்ல அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு தனிச்சு விடப்பட்டிருந்தோம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லாதீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிச்சு விடப்படவும் கிடையாது, எங்களுடைய முன்னாள் முட்டாள் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் ஒரு தாக்குறாரு. அவர் கிட்டத்தட்ட $350 பில்லியன் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ தளவாடங்கள்லேருந்து ராணுவ உதவி வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்களை உங்களுக்கு வாரி அரைச்சிருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அந்த பணத்துக்கு ஈடாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியை ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போர் அப்படின்ற சமயத்தில் எல்லாருக்குமே நெருக்கடிகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும், நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கு உதவின யாரையுமே வந்துட்டு நாங்கள் மறக்க கிடையாது, பட் இதே நேரம் வந்துட்டு உங்களுக்கு
உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா கடல் தாண்டி தானே ரஷ்யா இருக்குது, ரஷ்யாவால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் சந்திக்கக்கூடிய நெருக்கடியை நீங்கள் ஒரு நாள் சந்திப்பீங்க, அப்போ தான் என் வழி தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இதனால் கடுப்பான ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீங்கள் அதை சொல்லக்கூடிய நிலைமையிலையும் இப்போ கிடையாது. உக்ரைனுடைய மக்கள் இருக்காங்க இல்லையா, உக்ரைன் மக்களுடைய உயிரை பணைய வச்சதே நீங்கள் தான், அவங்களுடைய லைஃப்பை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா, சத்தம் போட்டு பேசுகிறதுனால எல்லாம் உண்மையாயிராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரசாரமான விவாதம் அப்படின்றத லைவ்லேயே வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் பேச பேச பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கியும் தொடர்ந்து அதிரடியான பதிலடிகள் அப்படின்றத கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பான ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எப்படியாவது வரணும்னு நினச்சா தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியை வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாரு. இதனால் கடுப்பான ஜெலன்ஸ்கியும் பார்த்தோம் அப்படின்னா பாதிலேயே அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்துட்டு கையெழுத்து போடாமல் வெள்ளை மாளிகையிலேருந்தே வெளியே வந்துடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங் கிட்டத்தட்ட 7 நிமிஷம் இருக்குது. இது வெளியாகி உலக அரசியல் களம் அப்படின்றதையே அதிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அமெரிக்காவுக்காக நேட்டோவில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் ட்ரை பண்ணாங்க. அதுக்குனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் அப்படின்றதே ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேலே எதிர்கொண்டாங்க. பட் இப்போ அதே அமெரிக்கா உக்ரைன் அவமதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி மாதிரி ஒரு வீரம் யாருக்குமே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஜெலன்ஸ்கியை பார்த்தோம் அப்படின்னா த ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்க போகிறது அப்படின்றது கிடையாது, நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கத்தில் ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வந்துட்டு அவமரியாதை பண்ணிட்டாரு. நாங்கள் மட்டும் அன்றைக்கி உதவலை அப்படின்னா இந்த போர் வந்துட்டு 2 வருஷத்தில் முடிவுக்கு வந்திருக்கும், நாங்கள் அன்றைக்கி பல பில்லியன் டாலர்ஸை வாரி இறச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா காட்டமாக விமர்சனம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல் அப்படின்றது ரஷ்யாவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குத்தாட்டம் போட வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ட்ரம்பினுடைய சைகையை பற்றியும் அதுக்கு ஜெலன்ஸ்கி கொடுத்த பதிலடியை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பாய்.